நான் இன்னைக்கு சொல்றேன்டா, இதே நாயக்கர் கடப்பாறைய வச்சு, இதே ரெட்டியார் கடப்பாறைய வச்சு நாம் தமிழர்ன்ற கட்சியை அடிச்சு உடப்புடா. ரெட்டியார் வந்து தெலுங்கருங்க, அவங்க தமிழர்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்க? விஜயநகர பேரரசு வந்தவங்க தான் ரெட்டியாருங்க, அவங்க தமிழர்கள் கிடையாது. பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழராக வச்சிருப்பாங்க, அனைத்தும் ரெட்டியாருங்க தான். ஆனால் இவங்க என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மந்திரி சபையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, சட்டமன்ற ஆளுநர் நம்ம முதல்வரே நம்ம ஐயா நம்ம கூட இருக்காரு, எத்தனை ஆயிரம் கோடினாலும் செலவு பண்ணி நம்ம ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தர்மத்தேவன் ஒருத்தர் இருக்கான், புரியுதுங்களா? காலத்தேவன் ஒருத்தர் இருக்கான். அவன் நிச்சயமா தம்முடைய தமிழ் தேசிய தேர் வந்து வீதியில வந்துடுச்சு, வீதியில வந்து ரதம் போயிட்டு இருக்கு. அது எந்த கொம்பனாலும் அதுக்கு ஒரு வில்லங்கமும் ஏற்படாது. இவங்க எத்தனை கோடியில கொடுத்து மக்கள்கிட்ட பண்ணாலும் தன் மான தமிழனுடைய தத்துவம் கொள்கை மக்களிடையே போய் சேர்ந்துட்டே இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இவங்க நினைக்கிறாங்க இன்னைக்கு 5000 கொடுத்துட்டா நம்ம ஓட்டு காசு கொடுத்துட்டோம், மக்கள்லாம் நம்ம அதை வச்சு ஓட்டு போட்டுருவாங்க. ரெட்டியாருக்கு என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒங்கோல்காரு எத்தனை ஆயிரம் கோடினாலும் செலவு பண்ணி ஆட்சியை தக்க வச்சுக்குவாரு, நாம் அதில் குளிர் காயலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாமே ஒரு காலகட்டம் தான் ஐயா. அவங்க வந்து தெலுங்கரா நினைச்சு சொல்றாங்க, தமிழரா நினைச்சு சொல்ல. ரெட்டியார் தமிழர் கிடையாது, ரெட்டியார் தமிழர் கிடையாது, அவங்க தெலுங்கு பேசுற இனம் அவங்க ரெட்டியார். அதனால வந்து அவங்க தெலுங்கரா நினைக்கும் போது அப்படி நினைக்கிறாங்க. தமிழரா நினைச்சு சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அவங்க தெலுங்கு என்னும் போது தமிழருக்கு வாக்கு செலுத்துறதுக்கு உரிமை இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால வந்து அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. தமிழர் எல்லாம் சேர்ந்து வாக்கு செலுத்தினாக்க ரெட்டியார் இனம் வந்து பெரிய இனமே கிடையாது தமிழ்நாட்டில். அவங்க வந்து குறிப்பிட்ட அளவு தான் இருக்கிறாங்க. ரெட்டியார் இனம் வந்து ஆந்திரா தான் அவங்களுக்கு வந்து தலைமையிடமா இருக்குமே தவிர தமிழ்நாடு கிடையாது அவங்களுக்கு. அந்த வார்த்தை அவங்க பேசக்கூடாது. அவங்க வந்து பேசுறானாக்கா அந்த தெலுங்கு முட்டு கொடுத்து ஆகணும். அதனால தான் அந்த மாதிரி பேசுறாங்க. தெலுங்குல வந்து அதாவது உங்கூர்ல இருந்து வந்து ஆட்சி புரியக்கூடிய ஸ்டாலின் ஐயாவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ரெட்டியார் சமூகமாக இருக்குது. அதனால் அவங்க வந்து அந்த சமூகத்துக்கு முட்டு கொடுத்தாகணுமே, வேறு வழி இல்லையே அப்படின்றதுனால சீமானை இறக்குறாங்க. அவங்க இறக்கி ஒரு பிரயோஜனமும் இல்லையா. இன்னும் சீமானை எந்த அளவுக்கு இறக்குறாங்களோ அந்த அளவுக்கு அண்ணன் சீமானை படிப்படியாக ஏறுவார் தவிர இறங்க போகிறது கிடையாது. அந்த நபர்களுக்கு வந்து நான் பதில் சொல்லக்கூடாது, என்னுடைய செருப்பு தான் பதில் சொல்லணும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, என் செருப்பு பேசாததால் அது சொல்லி நான் பேசுகிறேன். நீங்கள் வந்து அதாவது இந்த பேச்சை வந்து அது தமிழர்கள் வந்து ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ இல்லை கேரளாவிலையோ பிற மாநிலத்தில் போய் இந்த பேச்சை தமிழர்கள் பேச முடியுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள், பேச மாட்டோம். அது வேற. அதாவது எப்படின்னா நாங்கள் வந்து யாருக்கும் எதிரியானவர்கள் கிடையாது. எங்களுக்கான வாழ்க்கையை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் யாருக்கிட்டையும் போய் நாங்கள் அநாகரிகமாக இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டோம், பேச மாட்டோம். அதாவது தரம் தாழ்த்தி மற்ற இன மக்களை. ஆனால் இது காலங்காலமாக இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது எப்படின்னா வந்தாங்க இல்லையா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்தாங்க இல்லையா, வந்தவங்கள நம்ம சுகபோகமாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கான மரியாதை கொடுத்து, அவங்களுக்கான அன்பை கொடுத்து எல்லாம் நம்ம சுகபோகமாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க நம்ம உணவை சாப்பிட்டுட்டு உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற மாதிரி நம்ம நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தில் நம்மளுடைய உழைப்பை சுரண்டி பொருளாதாரத்தை ஈட்டிக்கிட்டு சம்பாரித்து செல்வாக்காக இருந்துக்கிட்டு இன்றைக்கி நம்மளே வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அருவருப்பான பேச்செல்லாம் பேசிக்கிட்டு திரியிறாங்க. இதுக்கான பதில் வந்து கூடிய விரைவில் தரப்படும். எங்கள் ஆட்சி மலரும் போது அவங்க அப்படி ஒன்று பேசுனதாவே ஒரு தடையும் இருக்காது. இல்லை, அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இப்பயும் இருந்துருவோம், அறிவற்று இவங்கள்ட்ட நாட்டை ஒப்படைச்சு நின்றுவோம்னு நினைக்கிறாங்க போல. எங்கள் நாட்டை நாங்கள் கைப்பற்ற தான் இப்போ இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எழுஞ்சி வந்துட்டு இருக்கோம், படிப்படியாக உயர்ந்துட்டு இருக்கோம். நாம் தமிழ் ஆட்சி அமைக்காதப்ப அவங்க நிலையம் இல்லைன்னு தெரியும். தமிழர்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நீங்கள் ஊருக்கு 4 பேர் தான் இருப்பீங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க, அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுறாதீங்க. இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது நிறுத்திக்கங்க. ரெட்டியார்கள் முதல் யாரு? அவங்க தமிழனா தெலுங்கனா கன்னடனா? தெலுங்கு தான். அவங்க தமிழ் இனமே கிடையாது, தெலுங்கர் தானே, வந்தேரிகள் தானே அப்படின்னு நான் சொன்னேன், அவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் அதான் உண்மை. இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. யாராக இருந்தாலும் அறவக்கடுத்தனமாக உங்கள் ரெட்டியார்களை போய் கேளுங்க. கடந்த கால ரெட்டியார் வைகோவை கேளுங்க, ஐயா ஸ்டாலினை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எங்கள் வரலாறு. வேணாம் தம்பி, உழைக்க வந்தீங்க, ஏதோ இருக்கு, கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கணும், அதிகாரத்தை படிக்கலாம், இந்த சீமானை இயக்கலாம்லாம் அந்த வேலையை விட்டுருங்க. வேணாம், அது அரசியல். உங்களுக்கு 2026 அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். நீங்கள் எங்கள்கிட்ட நேரடியாக மோதணுன்ற அந்த எண்ணத்தை விட்டுருங்க. இது எங்கள் மண், உங்களுக்கு தார்மீக பொறுப்பு கூட கிடையாது. இது தமிழர் மண்.
நீங்க வந்தீங்க, உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்தோம், நிலத்தை கொடுத்தோம், வளத்தை கொடுத்தோம். இந்த திமிரு தான் உங்களை பேச வைக்குது. இதோட நிறுத்திக்கணும். பெரிய விளைவை சந்திப்பீங்க. எங்க அண்ணனை மயிரை கூட பிடுங்க முடியாதுண்ணா ரெட்டியாருங்க. அவங்க எப்படின்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழனை வந்துட்டு என்ன மாற்று கட்சிக்காரன் எல்லா கட்சிக்காரும் ஆளலாம், ரெட்டியார் தெலுங்கர் எல்லாருமே ஆளலாம். ஆனா தமிழ்நாட்டுல தமிழை மட்டும் ஆளக்கூடாதுன்னு இவனுங்க வந்துட்டு இல்லாத வேக்கானெல்லாம் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்து எவன் வேணா நம்மள பேசலாம். ஏன்னா நம்ம அடிமைப்பட்டு வாழ்ந்திருக்கோம். தமிழனவே அவன் அடிமை தான் அவனுங்களுக்கு. தெலுங்குக்கும் எல்லாருக்கும் நம்ம அடிமையா வாழறோம். இதுக்கு அடிமையா வாழக்கூடாதுன்னா இந்த திமுகன்ற ஒரு கூட்டமே இங்க இருக்கக்கூடாது. ஒரு கன்னட மாநிலத்திலயோ அல்லது தெலுங்கானாவிலயோ, ஆந்திராவிலயோ, கேரளாவிலயோ இப்படி போய் ஒரு ஒரு அவங்க மொழியை சார்ந்தவர்கள, அவங்க இனத்தை இப்படி பேசிட்டு யாராவது ஒரு தமிழன் வர முடியுமானா வர முடியாது. ஆனா ரெட்டியார் தமிழன் கிடையாதா? ரெட்டியார் வந்து எப்படிங்க தமிழன்? அவங்க அவங்க வந்து ஆந்திராவ பூர்வீகமா கொண்டவங்க. அவங்க தெலுங்கருங்க. ரெட்டியார் வந்து தமிழ் சமூகமே கிடையாது. அவங்க தெலுங்கர் தான். அதே மாரி அங்க வந்து அவங்க பேசிட்டு வந்துர முடியுமா? தமிழர்கள் வந்து இப்படி எந்த மாநிலத்திலயாவது போயி நாங்க வந்து அந்த சமூகத்துக்கு எதிரா நாம பேசிட்டு வெளிய வர முடியுமான்னு பாருங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இங்க தமிழர்களை என்ன வேணாலும் பேசிட்டு உயிர் வாழ முடியுற நிலைமை இருக்குது. காரணம் தமிழர்கள் வந்து உயிர்மை நேயர்கள் ரொம்ப நல்லவங்கன்றதுனால நாங்க எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறோம். இது ஒரு காலகட்டத்துக்கு மேல மாறும். நாங்களும் திருப்பி அடிக்கிற காலம் வரும். அதனால அவங்க அப்படி பேசுறத வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். கூட்டத்திலேயே இருக்கிற 4 பேரு 4 பேர்ல எண்ணெயில இருந்து வந்தவன்னு சொல்றான். அதை துரு பிடிச்ச கத்தியை வச்சுட்டு சொல்றான். நம்ம ஆளுங்கள்லாம் பல பலன்னு வச்சிருக்கான், கத்தி இருக்கு, வாள் இருக்குன்னு பேசிட்டு இருக்கான். இங்க கத்தி எடுத்து செஞ்ச மருதுருவுகள் செஞ்ச என்ன விஷயம் இருக்குது? தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த இதுலயும் துணிஞ்சு நிக்கிற பாங்கு யாருகிட்ட இருக்கு? நீ ஒண்டி பிழைக்க வந்த நாய்களுக்கு இந்த பேச்சு வேண்டி கிடக்கா அப்படின்னு பேசுறோம். எங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, முருகன்ட்ட வந்து சவால் சொல்றாரு, அரைக்கோல் விடுறாரு. முருகா, நீ வேலோட வா, நான் தமிழோட வரேன், இங்க தமிழ் குடமுழுக்க நடத்துவோன்ட்டு. அதே தான் அண்ணனுக்கு நாங்க அரைக்கோல் விடுத்து சொல்றப்போ, அண்ணன் சீமான் சட்டமன்ற தேர்தல் போகும்போது எங்க தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் தமிழோட நாங்க போறோம், அண்ணனோட வந்து அரியணை ஏற்ற போவாரு. இது ஆளுநருக்கு அல்ல நாங்க கொடுக்குறோம். சட்டமன்றத்தில் ஏத்திட்டு அவங்களை பாக்குறோம். இந்த நாய்ங்களாம் கண்ட நாய்ங்கள்லாம் இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு பதிலடிலாம் அவனுக்கு துணிச்சல் யாரு கொடுக்குறாங்கிற கேள்வி இருக்கு. அதெல்லாம் நாங்க சரி செய்வோம். அதெல்லாம் நாங்க உறுதியா அதெல்லாம் நாங்க பழித்திருக்காம விட மாட்டோம். அவனுக்குள்ள வாழ வேலை செய்யும் அப்படின்னு இல்லை. எங்க வாழ வெட்டும் நாங்க அறிவாயுதம் ஏந்தி போறதுனால அந்த ஆயுதத்துக்கு வேலை இல்லாம நாங்க இப்ப நிற்கிறோம். தேர்தல் களை செஞ்சுட்டு அடுத்த நகர்த்துறோம்.